இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பினாங்கில் சீன கல்லறையில் ஒழுங்கினம் கைதான கள்ளக்காதல் ஜோடிக்கு 1 ஆண்டு சிறை. பினாங்கில் பட்டப்பகலில் சீன சுடுகாட்டில் அநாகரிக செயலில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்ட ஆடவரும் மாதவும் தங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று 1 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இக்குற்றத்தை 58 வயது எம் ஜெகதீசன் மற்றும் 37 வயது ஹலீலா அபுபக்கர் ஆகியோர் ஒப்புக்கொண்டதை அடுத்து இந்த தண்டனை விதிக்கப்பட்டது. மார்ச் 22ஆம் தேதி காலை மணி 8:30க்கு அயர் இதாம் பத்துகான்தோங் சீனர் சுடுகாட்டில் அந்த இருவரும் இணைந்து அநாகரிக செயலில் ஈடுபட்ட காணொலி வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. தோம்பு கொள்கலன்களில் பெட்ரோல் டீசல் வாங்க பெர்மிட் அவசியம். உள்நாட்டு வாணிப மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர். பெட்ரோல் மற்றும் டீசலை தோம்பு அல்லது கொள்கலனில் வாங்க விரும்புவோர் கட்டாயமாக சிறப்பு பெர்மிட் அனுமதியை பெற வேண்டும். இந்த விதிமுறை 1961ஆம் ஆண்டு விநியோக கட்டுப்பாட்டு சட்டத்தின் கீழ் அமல்படுத்தப்படுவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சான KPDN கூறியது. பொதுவாக பெட்ரோல் நிலையங்களில் எரிபொருள் விற்பனை வாகனங்களின் டாங்கியை நிரப்புவதற்காக மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் சிறப்பு பெர்மிட் அனுமதி பெற்றவர்களுக்கு மட்டும் ட்ரம் அல்லது கொள்கலன்களில் எரிபொருள் வாங்க அனுமதி வழங்கப்படும். அத்தகைய அனுமதி பெற்றவர்கள் வாங்கும் அளவு, வாங்கும் இடம் மற்றும் எத்தனை தடவை வாங்க முடியும் என்பது போன்ற நிபந்தனைகளை கடைபிடிக்க வேண்டும் என KPDN நினைவுறுத்தியது. பெர்மிட் இல்லாதவர்களுக்கு அவசர சூழ்நிலைகளில் மட்டுமே 20 லிட்டருக்கு குறைவான அளவில் எரிபொருள் வாங்க அனுமதி வழங்கப்படும். இந்நடவடிக்கை மானிய எரிபொருள் தவறாக பயன்படுத்தப்படுவதையும் சட்டவிரோதமாக விநியோகிக்கப்படுவதையும் தடுக்க எடுக்கப்பட்டுள்ளதாக KPDN விளக்கியது. இந்த சிறப்பு அனுமதிக்கு விண்ணப்பிக்க அமைச்சின் இணையதளத்தை பயன்படுத்தலாம். பொருளாதார அழுத்தம். இந்திய முஸ்லிம் உணவகங்களில் செலவினம் 30% வரை உயர்வு. உலக பொருளாதார அழுத்தங்களால் நாட்டில் உள்ள இந்திய முஸ்லிம் உணவகங்களும் கடுமையான செலவின உயர்வை எதிர்கொள்கின்றன. பிரஸ்மா எனப்படும் மலேசிய முஸ்லிம் உணவக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் மோசின் அப்துல் ரசாக் அதனை தெரிவித்தார். கோழி, காய்கறிகள், இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள், பொட்டலமிடுதல் மற்றும் சமையல் எரிவாயு ஆகியவற்றின் விலை 10% முதல் 30% வரை உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு மத்தியிலிருந்தே இந்நிலை தொடருவதாக அவர் சொன்னார். என்ற போதிலும் பெரும்பாலான மாமாக் உணவகங்கள் வாடிக்கையாளர்களுக்கு சுமை ஏற்படாமல் செலவுகளை தாங்களே சமாளித்து வருகின்றன என்றார் அவர். ஆனால் இதே நிலை நீடித்தால் சிறிய அளவிலான விலை உயர்வுகள் தவிர்க்க முடியாதவை என அவர் சொன்னார். எனவே அரசாங்கம் மூலப்பொருட்களின் விலையை நிலைப்படுத்தும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று உணவக துறைக்கு ஊக்குவிப்புகளை வழங்க வேண்டும் என்றும் பிரஸ்மா சார்பில் அவர் வலியுறுத்தினார். நபிகள் நாயகத்தை அவமதித்த குற்றச்சாட்டு 47 வயது நபர் கைது. சமூக ஊடகத்தில் நபிகள் நாயகத்தை அவமதித்த புகாரில் 47 வயது ஆடவர் ஒருவர் பினாங்கு பட்டபத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ஃபடில் மாஷூஸ் அதனை உறுதிப்படுத்தினார். சுயேட்சை சமய சொற்பொழிவாளர் ஃபிடாவுஸ் வாங்கின் Facebook பக்கத்தில் அவ்வாடவர் அவமதிப்பான கருத்துக்களை பதிவிட்டதாக மார்ச் 22ஆம் தேதி பெறப்பட்ட போலீஸ் புகார் தொடர்பில் அக்கைது மேற்கொள்ளப்பட்டது. அவரது கைத்தொலைபேசி பறிமுதல் செய்துள்ள போலீசார் விசாரணைக்காக 3 நாட்கள் தடுத்து வைத்துள்ளனர். மத ஒற்றுமையை பாதிக்கும், சமூகத்தில் பகைமை மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் நடந்து கொண்டது, இணைய வசதிகளை தவறாக பயன்படுத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகள் அவருக்கு எதிராக சேர்க்கப்பட்டுள்ளன. ஈரான் பேச்சுவார்த்தை நடத்துகிறது, ஆனால் வெளிப்படையாக சொல்ல அஞ்சுகிறது. ட்ரம்ப் பேச்சு. ஈரான் தனது நிர்வாகத்துடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் மறு உறுதிப்படுத்தியுள்ளார். ஆனால் அதனை வெளிப்படையாக ஒப்புக்கொள்ள தெஹ்ரான் அஞ்சுவதாக அவர் கூறிக்கொண்டார். ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை மிகவும் விரும்புகிறது, ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் தன் மக்களையோ அல்லது அமெரிக்காவாலேயோ கொல்லப்படுவோம் என அதன் தலைமை பயப்படுகிறது என்றார் அவர். 1 மாதத்தை நெருங்கும் போரை முடிவுக்கு கொண்டு வர வாஷிங்டனுடன் தெஹ்ரான் பேசி வருவதாக வெள்ளை மாளிகை கூறுவதை ஈரானிய அதிகாரிகள் தொடர்ந்து மறுத்து வரும் நிலையில் ட்ரம்ப் இவ்வாறு கூறினார். மேலும் அவர் ஈரானின் உச்ச தலைவராக இருக்க விரும்பும் ஒருவரும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரையில் இல்லை. ஒருவேளை அந்த பதவியை எனக்கே தர விரும்பினாலும் அதை நான் மறுப்பேன் என ஈரானிய தலைமை வலு விழுந்திருப்பதை கிண்டலடிக்கும் விதமாக குறிப்பிட்டார். இதனிடையே மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் வலிமையை சுட்டிக்காட்டி
நான் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளோம். இது போன்றதொரு வெற்றியை யாரும் கண்டதில்லை என ட்ரம்ப் மார்த்தட்டினார். இவரின் பேச்சு ஈரானின் கதையை முடிக்காமல் விடமாட்டார் என்பதையே நமக்கு உணர்த்துகிறது. மலாக்காவில் குழந்தையின் எலும்புக்கூடு கண்டுபிடிப்பு, தாய் உட்பட 5 பேர் கைது. மலாக்கா அலோர்காஜாவில் குழந்தையின் எலும்புக்கூடு கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் தாய் என நம்பப்படும் 19 வயது பெண் உட்பட 5 பேரை போலீஸ் கைது செய்துள்ளனர். 16 முதல் 40 வயதிலான அந்த 5 மூவர் பெண்கள், 2 ஆண்கள் என அவர்கள் முறையே அப்பெண்ணின் காதலன், தாய், அக்காள் மற்றும் 16 வயது தம்பி என மலாக்கா போலீஸ் தலைவர் டாக்டர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார். அவர்களை விசாரணைக்கு தடுத்து வைக்கப்பட ஏதுவாக அலோர்காஜா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் உத்தரவு பெறப்படும் என்றார் அவர். குழந்தையின் மரணம் எப்படி நிகழ்ந்தது, எலும்புக்கூடு எவ்வாறு மறைக்கப்பட்டது என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். 4 மாதங்களுக்கு முன் பிறந்த அக்குழந்தை முன்னதாக கிளிமாக்கில் உள்ள வீடொன்றின் முற்றத்தில் எலும்புக்கூடாக புதைக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. ஜாலான் பங்சாரில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் பாதசாரியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் காயமடைந்தனர். 20 வயதுடைய பெண் ஒருவர் சாலையை கடந்தபோது பிற்பகல் மணி 2:45 அளவில் இந்த விபத்து ஏற்பட்டதாக கோலாலம்பூர் குற்றப்புலனாய்வுத்துறை மற்றும் போக்குவரத்து அமலாக்கத்துறையின் தலைவர் உதவி கமிஷனர் முகமது சம்சுரி முகமது இசா தெரிவித்தார். பாதசாரிக்கான வழியை பயன்படுத்தாமல் அந்த பெண் கை தொலைபேசியில் பேசிக்கொண்டே சாலையின் இடதுபுறத்திலிருந்து வலதுபுறம் கடந்த போது 31 வயதுடைய மோட்டார் சைக்கிள் ஓட்டி அவரை மோதியதோடு சாலை எச்சரிக்கை விளக்கு பகுதியில் நின்று கொண்டிருந்த டொயோட்டா வெல்ஃபயர் MPV மற்றும் ஒரு லோரியையும் மோதினார். இந்த சம்பவத்தில் பாதசாரியும் மோட்டார் சைக்கிள் ஓட்டியும் சொற்ப அளவில் காயமடைந்ததை தொடர்ந்து மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்திற்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். 45 வயதுடைய MPV ஓட்டுநரும் 46 வயதுடைய லோரி ஓட்டுநரும் இந்த விபத்தில் காயமடையவில்லை. முகநூலில் வைரலான இந்த சம்பவத்தின் காணொலி பதிவையும் போலீஸ் துறை கவனத்தில் எடுத்துக் கொண்டதோடு 1959 ஆண்டின் சாலை போக்குவரத்து சட்டத்தின் 45வது விதி மற்றும் மரண தண்டனை சட்டத்தின் 337வது பிரிவின் கீழ் விசாரணை நடத்தி வருவதாக முகமது சம்சுரி கூறினார். 3 நாட்கள் தேடலுக்கு பிறகு பினாங்கு 2வது பாலத்திலிருந்து மீட்கப்பட்ட ஆடவரின் சடலம். 3 நாட்கள் தேடுதல் பணிகளுக்கு பிறகு 2வது பினாங்கு பாலத்திற்கு அடியில் ஓர் ஆடவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பத்துகாவானிலிருந்து தீவை நோக்கி செல்லும் பாதையின் 12.8வது கிலோமீட்டரில் அச்சடலம் மிதந்து கொண்டிருந்ததை பிளஸ் ரோந்து போலீசார் கண்டுபிடித்து தகவல் கொடுத்தனர். இதையடுத்து தீயணைப்பு மீட்புத்துறை சடலத்தை மீட்டு மேல் நடவடிக்கைக்காக போலீசிடம் ஒப்படைத்தது. முன்னதாக அப்பாலத்தில் கார் ஒன்று கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது திங்கட்கிழமை கண்டறியப்பட்டது. அருகில் ஒரு மைகார்டு அடையாள அட்டையும் கண்டெடுக்கப்பட்டது. இதையடுத்து அந்த காரோட்டியை தேடி கண்டுபிடிக்க தீயணைப்பு மீட்பு குழுவோடு கடல் போலீஸ், பொது தற்காப்பு படை, தன்னார்வலர் குழு ஆகியவை களத்தில் இறங்கின. டீசல் விலை உயர்வினால் லங்காவியில் ஃபெரி பயண சேவை குறைப்பு. டீசல் விலை உயர்வினால் லங்காவிக்கான ஃபெரி பயண சேவை குறைக்கப்பட்டுள்ளது. தினசரி நடைபெற்று வந்த லங்காவிக்கான 5 ஃபெரி சேவைகள் நேற்று முதல் முறையாக குறைக்கப்பட்டுள்ளது. ஃபெரி போக்குவரத்து சேவை தொடர்ந்து நடைபெறுவதோடு தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்யப்படாமல் இருப்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஃபெரி சேவையை மேற்கொள்ளும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தொழில்துறை டீசல் விலை 100 விழுக்காட்டிற்கும் மேல் உயர்ந்ததை தொடர்ந்து இந்த கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருந்தது. இது இயக்க செலவுகளை அதிகரித்து லங்காவியில் உள்ள படகு சேவை நடத்துனர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியது. தினசரி செயல்பாடுகளின் தொடர்ச்சியை உறுதி செய்வதற்காக பயணங்களை குறைப்பதை தவிர தனது தரப்புக்கு வேறு வழியில்லை என்று ஃபெரி லைன் வெஞ்சர்ஸ் சென்ட்ரிகான் பிரகத் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி டாக்டர் பஹரின் பஹராம் கூறினார். இருப்பினும் இந்த துறையின் உண்மையான யதார்த்தத்தை இந்த கண்ணோட்டம் கணக்கில் எடுத்துக் கொள்வதில்லை. DHRRA மலேசியாவின் 20 ஆண்டுகால சமூக சேவை கோலாலம்பூரில் சிறப்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி. DHRRA மலேசியா அமைப்பின் 20ஆம் ஆண்டு விழாவில் அண்மையில் கோலாலம்பூரில் வெகு சிறப்பாக நடந்தேறியது. இந்நிகழ்ச்சி DHRRA மலேசியாவின் 20 ஆண்டுகள் சமூக சேவையை கொண்டாடவும், பெண்கள், இளைஞர்கள், B40 குடும்பங்கள் மற்றும் குடியுரிமை இல்லாதோருக்காக DHRRA மலேசியா செய்த பங்களிப்பை நினைவு கூறவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. சமூக தலைவர்கள், பங்குதாரர்கள், விருந்தினர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர்.
DHRRA தனிநபர், சமூகம், கொள்கை ஆகிய 3 நிலைகளில் செயல்பட்டு நீண்டகால நிலையான தாக்கம் உள்ள மாற்றத்தை உருவாக்கும் நோக்கில் செயல்படுவதாக அதன் தலைவர் டாக்டர் எஸ் சரவணன் கூறினார். விழாவில் கல்வி, சுகாதாரம், சமூக பாதுகாப்பு, பொருளாதார வாய்ப்புகள் ஆகியவற்றில் பல சமூகங்கள் இன்னும் எதிர்கொள்ளும் சவால்கள் வலியுறுத்தப்பட்டன. முக்கியமாக சபா, சரவாக் மற்றும் தீபகற்ப மலேசியாவில் நாடற்றவர் பிரச்சினை மிகப்பெரிய கவலையாக இருப்பதாக சரவணன் சொன்னார். இவ்வேளையில் DHRAA மலேசியாவின் முக்கிய முயற்சிகளில் மிகவும் பாராட்டத்தக்கவை என சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஸ்லாங்கூர் சட்டமன்ற சபாநாயகர் லாவ் வெங் சான் கூறினார். ஷா அலாம் ஹாசில் அலுவலகம் ஏப்ரல் 1 முதல் புதிய இடத்தில் செயல்படுகிறது. ஷா அலாம் ஹாசில் அலுவலகம் இடமாற்றம் காண்பதாக உள்நாட்டு வருவாய் வாரியமான ஹாசில் அறிவித்துள்ளது. அது தற்போது செயல்பட்டு வரும் பிளாசா பெர்சங்கான் கட்டடத்திலிருந்து மார்ச் 30 முழுமையாக மூடப்பட்டு ஏப்ரல் 1 முதல் புதிய இடத்தில் செயல்படும். புதிய அலுவலகம் ஷா அலாம் செக்ஷன் 14 பெர்சியாரான் பந்தார் ராயாவில் மெனாரா ஹாசில் ஷா அலாம் என இனி அறியப்படும். இந்த மாற்றம் சேவை தரத்தை மேம்படுத்தவும் வாடிக்கையாளர்களுக்கு வசதியான சூழலை வழங்கவும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஹாசில் அறிக்கை ஒன்றில் கூறியது. திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8:30 மணி முதல் மாலை 4:30 வரை அங்குள்ள சேவை முகப்புகளில் பொதுமக்களுக்கு சேவை வழங்கப்படும். பயங்கரவாத கும்பல்களுடன் தொடர்புடைய இளைஞர்கள் கைது, SOP பின்பற்றப்பட்டதாக சைஃபுதீன் விளக்கம். பயங்கரவாத கும்பல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 11 வயது இளைஞர்கள் அண்மையில் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் அனைத்து SOP நடைமுறைகளும் பின்பற்றப்பட்டதாக உள்துறை அமைச்சர் ஸ்ரீ சைஃபுதீன் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் சட்டப்படி மற்றும் தொழில்முறை ரீதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். இளைஞர்களிடையே பயங்கரவாத சிந்தனைகள் பரவுவதை தடுக்க உளவு தகவல் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எனவே இந்த விவகாரத்தில் தேவையற்ற யூகங்களை தவிர்க்குமாறு பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் எந்தவித பயங்கரவாத அச்சுறுத்தல்களையும் கட்டுப்படுத்த அதிகாரிகள் உறுதியோடு செயல்படுவார்கள் என்றும் அவர் உறுதியளித்தார். இளைஞர்கள் பயங்கரவாதத்திலிருந்து காக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வு முயற்சிகளும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன என்றார் அவர். பயங்கரவாத சிந்தனைக்கு புத்துயிர் கொடுக்க முயன்றதன் பேரில் 16 முதல் 21 வயதிற்கு உட்பட்ட 6 நபர்களை மார்ச் 6 போலீஸ் கைது செய்தது.